எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மீடியாக்களுமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரணம் பின்னாடி இருக்கா அப்படின்னு பல பேர் கண்கள் கலங்குறாங்க. சில பேர் தளபதி விஜய் மேலே தவறுன்னு சொல்கிறாங்க, சில பேர் சங்கீதா அவர்கள் மேலே தான் தவறுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன ஒரு காரணத்தை தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான தகவலை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த நாள் கடைசியில் வந்துருச்சு. தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆகிவிட்டார். இந்த ஒரு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் எப்போ முதலமைச்சர் ஆவார், தளபதி விஜய் அவர்கள் எப்போ முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. 108 தொகுதிகளில் 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இதெல்லாம் எல்லாருமே தளபதி விஜயை எம்ஜிஆரை கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையை என்னன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். தளபதி விஜய் அவர்கள் எம்ஜிஆரையும் தாண்டி ஒரு நிலைக்கு வந்துட்டாருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதை சில பேர் மறுப்பாங்க, சில பேர் ஏற்றுப்பாங்க. ஆனால் இதுதான் உண்மை. எந்த ஒரு அரசியல் இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏவோ அமைச்சராகவோ தளபதி விஜய் அவர்கள் இல்லாமல் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து அதுக்கும் மேலே பேச்சு திறமை ஒரு அரசியல்வாதியும் மிஞ்சுற அளவுக்கு நல்லா பேசி மக்களுக்கு தமிழகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த கட்சி ஆட்சியில் இருக்கிற இந்த அரசாங்கம் என்னென்ன தவறுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் சிறு குழந்தைகளை கூட இப்போ அதை பற்றி பேச வச்சு திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்ல வச்சதெல்லாம் உண்மையாலும் ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அதனால் இப்படிப்பட்ட தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷன் அப்போ அதிகமாக பட்ட கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது அவங்களுடைய மனைவி டைவர்ஸ் பண்ணது தான். என்றைக்கு அவங்களுடைய மனைவி டைவர்ஸ் பண்ணாங்களோ அடுத்த ஒரு வாரத்துக்கு அவருடைய உடல்நிலையே அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஒரு பிரச்சாரத்து மேடையில் கூட சொல்லியிருப்பார், என் கூட இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டே எனக்கு கஷ்டத்தை கொடுக்க பார்த்தீங்க. ஆனால் இதையெல்லாம் மீறி என்னுடைய மக்கள் என் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக சொன்னார். அப்படியே அந்த மக்கள் உண்மையிலும் உறுதியாக கூட இருந்தாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப ஆனால் டைவர்ஸுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமே இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப இது குறித்து தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் சொன்னதாக குறிப்பிட்ட தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் என்னைக்கே கட்சி ஆரம்பித்தாரோ அதில் இருந்து வீட்டில் கண்டுக்காமல் விட்டுட்டாராம். அதாவது எப்பயுமே தளபதி விஜய் அவர்கள் மிகவும் குடும்பத்து மேலே பாசமாக இருப்பாராம். சங்கீதா அவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் என்னைக்கு கட்சி ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து அதை பண்ண தவிர்த்துட்டாராம். முழுக்க தமிழக மக்கள்னே வாழ ஆரம்பிச்சிட்டாராம். 2வது காரணம் லியோன்னு ஒரு படம் வந்துச்சு. த்ரிஷா அவர்களும் வந்தாங்க. அதிலிருந்து அவர்களுக்கு நெருக்கம் அதிகமாகிடுச்சு தான் சொல்லப்படுதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஈகோனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்தாங்களாம். நேயர்களே, சங்கீதா அவர்கள் சொல்கிற இந்த காரணம் சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை பொறுத்திருந்து தளபதி விஜயோடைய வாழ்ந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. இந்த 5 வருஷம் ஆட்சி எவ்வளோ தூரம் எதிர்பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.